Hi partner, partnership fundamentals, golden illustration number 3, illustration AB, that is Alusodai boss, are the partners sharing profit in the ratio of 3:2. Profit sharing ratio கொடுத்துட்டாங்க. Okay. A contributes 2 lakhs as his capital, but B did not contribute. Okay. The partnership deed provides for interest on capital 8% per annum. Note the word per annum. Then, for interest on capital and salary to be 800 per month, monthly salary. Profit before providing, note the word, providing for இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் சேலரி. அதுக்கு முன்னால் ப்ராஃபிட் எவ்வளோனா 8,000. அப்போ ப்ராஃபிட் 8,000 கொடுத்துருக்குறாங்க. அதை முதல்ல எழுதிரு. இதைத்தான் இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம்? உனக்கும் எனக்கும். எந்த அடிப்படையில்? முதல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும், அடுத்து சேலரி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் இருந்தால் 3:2 ரேஷியோவில் பிரிக்கணும். இதுதான் பாயிண்ட்ஸு. இப்போ கவனி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் ஏ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு? 2 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 8% இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கு டீடில். அப்போது 16,000 rupees. ரைட். பி, உனக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இல்லை. பட் நீ பிஸ்னஸை பார்த்துக்கிறதுனால சேலரி தட் இஸ் 800 per month, then 800 into 12, 9,600. Total 25,600 needed. But the profit is only 8,000. அப்போ என்ன செய்கிறது? அப்போது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் தேவையில்லை. இந்த ரேஷியோவை பாரு. ஏபி 16,000, 9,000, ரேஷியோ 16:9, 9,600, sorry, 9,600. தென் ஃபியூச்சர் ஆச்சா 160, 96. அப்போ கட் பண்ணோம்னா 16, 16. This is the ratio of proportion. Appropriation ratio என்ன? Appropriation ratio that is 5:3. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? that is only 8,000. அப்போ to capital account A, that is 8,000ல 5/8. அப்போ 5,000. For B, 8,000ல 3/8, then 3,000. Total 8,000. This is the answer. Okay, 3:2 profit sharing ratio, but profit is not sufficient. Then we have to calculate appropriation ratio. அந்த ரேஷியோ படி பிரித்தா இதுதான் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது. தட் இஸ் த ஆன்சர். ஓகே, bye.